அண்ணாமலை அவர்கள் வந்து திடீர்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, திமுகவும் தாவேகாவும் ஒண்ணு அப்படின்னு. ஏன் அவர் அப்படி சொல்லணும், என்ன காரணம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். இந்த சனாதானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து 2 நாளா சோசியல் மீடியால பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. இப்ப இடதுசாரிகள், அதாவது திமுகவா இருக்கட்டும், இல்ல விசிகா, சிபிஐ, சிபிஎம், இவங்க சைடுல இருந்து சனாதானம் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்கன்னா, பிறப்பாலேயே ஒருத்த வந்து உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிறது வேணாம், இங்க எல்லாருமே சமம் அப்படிங்கிறது தான். நாங்க வந்துட்டு கடவுளை வந்து மறுக்கல, அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல, ஆனா இந்த சாதிக்காரன் தான் போகணும், இந்த சாதிக்காரன் உள்ள வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா காலங்காலமா, அது வேணாம் அப்படின்னு சொல்லி இவங்க இடதுசாரிகள் சைடுல இருந்து சொல்றாங்க. இந்த சனாதானத்தை ஆதரிக்கிற பாஜக ஆதரவாளர்கள் அவங்க சைடுல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, சனாதானம் அப்படிங்கிறது ஒரு நிலையான தர்மம், இந்து மதத்தோட வழிபாடா இருக்கட்டும், அவங்களோட கலாச்சாரம், இந்த மறுபிறவி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நிலையானது, அதெல்லாம் வந்து யாராலையும் மாத்த முடியாது. திமுக வந்து இந்த இந்து மதங்களுக்கு எதிரான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப சனாதானத்தை ஒழிக்கணும் அப்படின்னா அப்ப இந்துக்களையும் ஒழிக்கணும் அப்படிங்கிறது தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லி பிஜேபி சைடுல இருந்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து 2 விதமா சனாதானம் அப்படிங்கிற ஒரு விஷயமா பார்க்கப்படுது.